வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு முறை என்னுடைய பஸ் பயணத்தில் கிடைச்ச அனுபவத்தை உங்ககிட்ட பகிரணும்னு விரும்புகிறேங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தது அந்த பஸ். ஆனால் எனக்காக 2 சீட்டு காத்துட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டில் உக்காந்துட்டேன். பக்கத்து சீட்டு காலியாக இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஆண் வந்து உக்காந்தார். சரி, நானும் அமைதியாயிட்டேன். ஏன்னா பஸ் கூட்டமாக இருக்கிறதால, ஏன் உக்கார்ந்தீங்க, லேடிஸ் சீட்டாச்சே அப்படி சொல்லக்கூடாது. சரி, நான் அமைதியாயிட்டோம். அதாவது 3 பீப்புள் சீட்டிங் சீட்ஸ் அது. ஸோ எனக்கு பின்னாடி ஜன்னலாட ஒரு அம்மா, நான், ஒரு ஜென் உட்காந்தார். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ஜென்னுக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது. இடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது அவருடைய அந்த எல்லையை வந்து விரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப சங்கடமாக இருந்தது. நம்ம இடிக்கிறோம் அப்படின்ற கூட அவர் வந்து உணராமல் மேலும் தொடர்ந்து அந்த செயலை செய்து கொண்டே இருந்தார். அந்த சமயம் எனக்கு என்னுடைய தோழி சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்து வந்தது. அவங்களுடைய பெண் குழந்தை 18 வயசு ஆகுது. அவங்க பஸ் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிள்ளை வந்து வயசு பிள்ளை குறுன்னு பார்த்துருந்தாருங்களா அந்த பெண்ணை. இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் முன்னாடியிலேருந்து பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கார். இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. சாமிஜி மனசார நினச்சா, கண்ணை மூடிட்டு சாமிஜியை மனசார நினச்சிட்டு கண்ணை திறக்கிறா. கிட்ட வந்த பையன் மறுபடியும் அப்படியே திரும்பி போயிட்டாம்மா. வந்து வீட்டில் சொன்னான், அம்மா நான் அருட்காப்பு போடலம்மா, ஆனால் சாமிஜி தான் மனசார நினச்சேன். கிட்ட வந்த பையன் எதுக்கு மறுபடியும் திரும்பி போனான்னு தெரியாது. அவன் மறுபடியும் இறங்கி போயிட்டான், திரும்பி போயிட்டான், இறங்கி போயிட்டான். இந்த செய்தி அங்கே ஞாபகம் வந்தது. இந்த பர்சன் என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கவே நான் உக்காந்து மனசார ஒரு அருட்காப்பு போட்டேன். அந்த ஆத்மாவுக்கு வேறு எதுனா இடம் கிடைக்கட்டும், வாழ்க வளமுடன், என்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வாழ்க வளமுடன். நான் பாட்டு அருட்கா போட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் தன் எல்லையை விரிவரை பண்ணிக்கிட்டே இருக்கார், என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கார். எனக்கு ஒன்றுமே புரியல. சாமிஜி அருட்காப்பு போட்டேன், அந்த பிள்ளை அருட்காப்பு போடாமலேயே அவளுக்கு அருள் கொடுத்தீங்க. அருட்காப்பு போட்டுருக்கேன், இந்த பர்சன் என்னை இடிச்சுக்கிட்டே இருக்கார், அந்த செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கார். என்ன பண்ணுறதுனே தெரியலையே, என்ன சோதனை, என்ன சொல்ல வரீங்க இதில்ன்னும் போது உள்ளேருந்து ஒரு குரல், ஒரு செய்தி கிடச்சிதுங்க. உனக்கான ஒரு அறிவை கொடுத்துருக்கோம். அந்த குழந்தைக்கு பயிற்சி தெரியாது, அருட்காப்பு மட்டும்தான் தெரியும். அவங்க அம்மா பயிற்சியில் இருக்காங்க, சாமிஜியை நல்லா தெரியும். ஆனால் உனக்கு உன் அறிவை கொடுத்துருக்கோம், அறிவை பயன்படுத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் இதை தாங்கிக்கிட்டு அந்த இடத்துல நீ உட்காரணும்? இவ்வளோ பெரிய பஸ்ஸில் அருட்கா போட்டு ஒருத்தரை நீயே எழுப்பணும். நீ அங்கேருந்து எழுந்துரு, அங்கேருந்து எழுந்து இன்னொரு இடத்துக்கு போ, இல்லை நின்றுட்டு வா. ஏன் உன்னால் நிற்க முடியாதா? நிற்க முடியுமே, உனக்கு அந்த ஆற்றல் இருக்குது இல்லையா? ஏன் நின்றுட்டு வா, அடுத்த ஸ்டாப்பிங் இடம் கிடச்சா உக்கார், இல்லை நின்றுட்டே வா. சங்கடப்படுவதை விட நிற்கிறது எவ்வளோ பெட்டர் இல்லையா அப்படின்ற ஒரு செய்தி வந்து ஆழமாக தோணுச்சுங்க. இம்மிடியட்டாக அங்கேருந்து எழுந்தேன், முன்னோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் 15 நிமிஷம் நின்னேன். ஒரு அம்மா எழுந்த அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கினாங்க. அந்த இடத்துல உக்காந்துட்டேன். ஒரு செகண்ட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம போடுற அருட்காப்பு எந்த அளவுக்கு நம்ம அறிவோட நுட்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது, எந்த அளவுக்கு செயல்கள் செய்யலாம். அருட்காப்பு போட்டு இன்னொருத்தரை எழுப்புறதுக்கு நான் யாருங்க? அவர் அந்த இடத்துலேருந்து எழுப்பி இன்னொரு இடத்துல உட்கார வைக்கிறது நான் யாருங்க? அவர் திருந்தணும்னு அமைப்பு இருந்தால் திருந்தி எழுந்துருமோ, ஏதோ ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும். அது அமைப்பு இல்லைன்னும் போது நான் எழுந்து அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிடணும். என்னால் முடியும் இல்லைங்களா? என் கால்கள் இருக்குது. நான் என்னால் போய் எழுந்து நின்னேன். எனக்கு அந்த நேரம் ஒரு அம்மா சீட்டு கொடுத்தாங்க, நான் உக்காந்துட்டு வந்தேன். இதை விட என்னங்க வேணும்? அப்போது எந்த அளவுக்கு நமக்கு அருட்காப்பு நம்மளோட அறிவோட வல்லமையை, ஆழத்தை, நுட்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்துவதை இதோட அனுபவமாகவே பார்த்தேங்க. இந்நிலை அருளிய குரு அருளுக்கு மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.